வணக்கம். ஜூன் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை, ஷஷ்டி திதி, அவிட்ட நட்சத்திரம், யோகம் கரணம் ரெண்டும் பார்த்துருக்கோம். எப்படி இருக்க போகிற இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி நல்ல நேரம் இல்லை. பொதுவாக சனிக்கிழமை நல்ல காரியங்கள் பெருசாக செய்ய மாட்டோம். எப்படி இருக்க போகிறது இந்த சனிக்கிழமைங்கிறத இப்போ பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை, சனி ஞாயிறு ரெண்டு நாளுமே பல ராசிகளுக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்திக்கோங்க. இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, சனி ஞாயிறு ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை. 7:30 சனி வேற, சூரியனும் உதவியாக இல்லை. எனவே நிதானம், பொறுமை. வழக்கமான அலட்டல், கர்வமெல்லாம் வேண்டாம். திமிர் பேச்சு வேண்டாம். பொறுமை, நிதானம், கவனம். ராகு மிகுந்த உதவிகளை உங்களுக்கு செப்டம்பர் வரைக்கும் செய்கிறார். ஆனாலும் சனி, சந்திரன், சூரியன் 3 பேர் உதவியாக இல்லைங்கிறதுனால இந்த 2 நாளும் சிறப்பாக இல்லை. அனுகூலமான எண் 7, மேற்கு பச்சை சனி, 2 வடக்கு சிவப்பு ஞாயிறு. 2 நாளும் சிறப்பாக இல்லை. வழிபாடு முக்கியம். 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் 2 நாளுமே சூரியனுக்கு தீபம் காட்டணும். மனசுக்குள்ளே சில மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் ராகவேந்திரரே போற்றி, ராமானுஜரே போற்றி, ரமணரே போற்றி, ரகோத்தமரே போற்றி. இந்த மந்திரம் 2 நாளும் சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. 2 நாளும் குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாற்றணும். நியாய தர்மப்படி நடங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, படித்து பாருங்கள். 1/4 மணி நேரமாவது படிக்கணும். இதெல்லாம் 2 நாளும் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தோல்வி இருக்காது. 2 நாளும் கெட்டது தடுக்கப்படும். உங்கள்கிட்ட வர்றதுலேருந்து தடுக்கப்படும். உறுதி செஞ்சிருக்கேன். ரிஷபராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். உங்கள் பிறைபலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். சனி இன்னும் 2 வருடத்திற்கு உதவி செய்கிற 3 ராசிகளில் உங்களது ஒன்று சூப்பர். ராகுவும் உதவி செய்கிறார், சந்திரனும் உதவி செய்கிறார். எனவே சனி ஞாயிறு 2 நாட்களுமே ரொம்ப நல்லா இருக்குது. சூரியன் மட்டும் உதவியாக இல்லை, அதுக்கு பரிகாரம் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் சனி ஞாயிறு 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். அனுகூலமான எண் 7, 9 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு சனி, 2, 1 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் ஞாயிறு. நேயர்களே, 2 நாளுமே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால வழிபாடு முக்கியம். ஏன், மற்றவங்க கண் ரொம்ப பிரச்சனை. அதனால் சூரியனுக்கும் விநாயகருக்கும் 2 நாளும் தீபம் போட்டுருங்க. ஏழைகளுக்கு 2 நாளும் பசியாத்துங்க. மஞ்சள் அல்லது சிகப்பு அல்லது கருப்பு அல்லது நீலம் நிற துணி தானமாக கொடுங்க. பழசோ புதுசோ. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஒன்று படித்து பாருங்கள். உடையார், கண்மணி தாமரை, கிருஷ்ணாவதாரம், நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், படித்து பாருங்கள். கோயிலிருந்து 1/4 மணி நேரம் ஆகுது. நியாய தர்மப்படி நடந்து போங்க. 2 நாளும் இதெல்லாம் செய்யுங்க. திருஷ்டி இருக்காது, அதிர்ஷ்டம் அதிகமாகும், உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களை, பகல் 3 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம், ஜாக்கிரதை. அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. வழக்கமான வேலைகள் மட்டும். 3 நட்சத்திரத்துக்கும் திருவாதிரை, புனர்பூசம், மிருகசீரிடம். பகல் 3 மணிக்கு அப்புறம் சூப்பர். குறிப்பாக சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் ரொம்பவே நல்லாயிருக்கும். நிம்மதி, சந்தோஷம். அனுகூலமான எண் பகல் 3 மணி வரை இல்லை, திசை இல்லை, நிறமில்லை. பகல் 3 மணிக்கு அப்புறம் அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. ஞாயிற்றுக்கிழமை சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். உங்கள் பிறைபலமான தைரியமும் சுறுசுறுப்பும் வேகமும் ஜெயிக்கும். ஏன் இன்னைக்கு தைரியம்னா, இன்னைக்கு பிறைபலம் தைரியம் அதிகமாக இருக்குது. பொதுவாக தைரியம் குறைஞ்சவங்க தான் நீங்கள். ஆனால் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தைரியம் அதிகமாக இருக்குது, ஜெயிக்கிறீங்க. அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. சனிக்கிழமை முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் சனைச்சரனே போற்றி. சனைச்சரன்னா மெதுவாக நடப்பவன். சாயாதேவியே போற்றி, சாவர்ணி தேவியே போற்றி, சங்கபாலனே போற்றி, சாரங்கமே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும். சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி. 1/4 மணி நேரமாவது கோயிலிருந்து படித்து பார்க்கணும். ஏழைகளுக்கு பசியாற்றணும். எள்ளு கலந்த சோறு கொடுக்கறது நல்லது. நியாய தர்மப்படி நடந்துக்கணும். ஞாயிற்றுக்கிழமை உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. சூரியனுக்கு தீபம் காட்டணும். ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, கத்திருதேவியே போற்றி. இந்த மந்திரம் மனசில் அப்பப்போ ஓடணும். ஆதித்ய ஹிருதயம் ஒரு ஸ்லோகம் கோயிலிருந்து படித்து பார்க்கணும்.
ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாற்றணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. கடகராசிக்கார நேயர்களை பகல் 1:30 மணி வரைக்கும் சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. பகல் 1:30 மணிலேருந்து சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆகிடுது. பூசம், ஆயில்யம், புனர்பூசம் 4. ஞாயிற்றுக்கிழமையும் சந்திராஷ்டமம். எனவே சனிக்கிழமை பகல் 1:30 மணியிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை முழுக்க மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. நல்லது கெட்டதாக தெரியும், கெட்டது நல்லதாக தெரியும். அசைவனம் வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், ஜாக்கிரதை. சனிக்கிழமை பகல் 1:30 மணியிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை முழுக்க அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. கடகராசிக்கார நேயர்களை காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போடணும் 2 நாளும். ஓம் யமுனா நதியே போற்றி, யமதர்மனே போற்றி, ராகுவே போற்றி, சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி, கர்ணனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லணும். சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு 2 நாளும் பசியாற்றணும். சனிக்கிழமை எள்ளு கலந்த சோறும் ஞாயிற்றுக்கிழமை கோதுமையும் கொடுக்கணும். 2 நாளும் அபிராமி அந்தாதி படித்து பார்க்கணும். இதெல்லாம் செய்யுங்க, தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது உறுதி. சிம்மராசிக்கார நேயர்களை வெள்ளி, சனி, ஞாயிறு, இதில் சனி ஞாயிறு 2 நாளுமே சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். துணிச்சலும் தைரியமும் சனி ஞாயிறு 2 நாட்களுமே அதிகமாக இருக்கும். ஜெயிக்கிறீர்கள். கிரகநிலைகள் நல்லா இருக்குது. அஷ்டம சனி இருந்தால் கூட சூரியன் உதவியாக இருக்கார். வைகாசி மாதம் முழுக்க சந்திரன் உதவியாக இருக்கார். அதனாலே ஜெயிக்கிறீர்கள். நல்ல வேலையாக அஷ்டம சனியாக இருந்தாலும் குருவினோட பார்வை செப்டம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. சனியை பார்க்குறார். எனவே சனி பகவானோட தொல்லை ரொம்பவும் குறைஞ்சி போச்சு. ஆனால் 7ஆம் இடத்து ராகு கொஞ்சம் தொல்லை பண்ணுறார். அதுக்கு தான் பரிகாரம் பண்ணணும் சொல்கிறோம். இந்த 2 நாட்களும் வெற்றி. அனுகூலமான எண் 3, 6 வடக்கு மேற்கு வெள்ளை, பச்சை, சனி. 2, 1 தெற்கு மேற்கு சிவப்பு, மஞ்சள், ஞாயிறு. நேயர்களே 2 நாளுமே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால வழிபாடு முக்கியம். ஏன், மற்றவங்க கண்ணு ரொம்ப பிரச்சனை. அதனால் சூரியனுக்கும் விநாயகருக்கும் 2 நாளும் தீபம் போட்டுருங்க. ஏழைகளுக்கு 2 நாளும் பசியாத்துங்க. மஞ்சள் அல்லது சிகப்பு அல்லது கருப்பு அல்லது நீலம் நிற துணி தானமாக கொடுங்க. பழசோ புதுசோ. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஒன்று படித்து பாருங்கள். உடையார், கண்மணி, தாமரை, கிருஷ்ணாவதாரம், நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். படித்து பாருங்கள். கோயிலிருந்து 1/4 மணி நேரம் ஆகுது. நியாய தர்மப்படி நடந்து போங்க 2 நாள். இதெல்லாம் செய்யுங்க. திருஷ்டி இருக்காது, அதிர்ஷ்டம் அதிகமாகும் உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களை சனிக்கிழமை சிறப்பாக இல்லை. கண்டச்சனி, குரு பகவானோட பார்வை இருக்கிறதுனால தப்பிச்சிட்டீங்க. ஆனாலும் இந்த சனிக்கிழமை சிறப்பாக இல்லை. ராகு உதவியாக இருக்கார் செப்டம்பர் வரைக்கும். ஆனால் சந்திரன் உதவியாக இல்லை. சனிக்கிழமை சிறப்பாக இல்லை. வீண் பேச்சு, வீண் செலவு, கவலை அதிகம். வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 2 தெற்கு பச்சை. ஞாயிற்றுக்கிழமை சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். சனி பகவான் உதவியா இல்லைன்னா கூட, சூரியன் உதவியா இல்லைன்னா கூட, சந்திரன் உதவியாக இருக்கார். ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வெற்றியை தருகிறார். தடைகளை தகர்த்து, சிக்கலை தவிர்த்து, நல்லதை, நிம்மதியை தருவார் சந்திரன். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை, பச்சை. சனிக்கிழமை முழுக்க மனசுக்குள்ள சில மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் சனைச்சரனே போற்றி. சனைச்சரன்னா மெதுவாக நடப்பவன். சாயாதேவியே போற்றி, சாவர்ணி தேவியே போற்றி, சங்கபாலனே போற்றி, சாரங்கமே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும். சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி. 1/4 மணி நேரமாவது கோயிலிருந்து படித்து பார்க்கணும். ஏழைகளுக்கு பசியாற்றணும். எள்ளு கலந்த சோறு கொடுக்கறது நல்லது. நியாய தர்மப்படி நடந்துக்கணும். ஞாயிற்றுக்கிழமை உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. சூரியனுக்கு தீபம் காட்டணும். ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, கத்திரு தேவியே போற்றி. இந்த மந்திரம் மனசில் அப்பப்போ ஓடணும். ஆதித்ய ஹிருதயம் ஒரு ஸ்லோகம் கோயிலிருந்து படித்து பார்க்கணும். ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாற்றணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. துலாராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. 2 நாட்களுமே நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சிக்கல் இருக்கிறது, வீண் செலவுகள் இருக்கிறன, கவலைகள் இருக்கிறன. சனி உதவி செய்கிறார். 6ஆம் இடத்து சனி இன்னும் 2 வருஷத்துக்கு உதவி செய்கிறார். மறுக்கலை. ஆனால் ராகு உதவியாக இல்லை.
அதையும் நாங்கள் மறுக்கலை. ஆனால் இந்த 2 நாளும் சந்திரனும் உதவியாக இல்லை, சூரியனும் உதவியாக இல்லை. எனவே நிதானம், பொறுமை, வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 2 மேற்கு பச்சை, சனி 1 தெற்கு மஞ்சள், ஞாயிறு. 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. 3 நட்சத்திரத்திற்கும் கவனம். 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் 2 நாளுமே சூரியனுக்கு தீபம் காட்டணும். மனசுக்குள்ளே சில மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் ராகவேந்திரரே போற்றி, ராமானுஜரே போற்றி, ரமணரே போற்றி, ரகோத்தமரே போற்றி. இந்த மந்திரம் 2 நாளும் சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. 2 நாளும் குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாற்றணும். நியாய தர்மப்படி நடங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, படித்து பாருங்கள். 1/4 மணி நேரமாவது படிக்கணும். இதெல்லாம் 2 நாளும் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தோல்வி இருக்காது. 2 நாளும் கெட்டது தடுக்கப்படும், உங்கள்கிட்ட வர்றதுலேருந்து தடுக்கப்படும். உறுதி செஞ்சிருங்க. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பருங்க. சனி ஞாயிறு 2 நாளுமே கலக்கிறீங்க, நல்லா இருக்கு. சுறுசுறுப்பு, வேகம், தைரியம் ஜெயிக்கும். பஞ்சம சனியாக இருந்தாலும் குரு பார்வை இருக்குது. ஆமாம், 4ஆம் இடத்து ராகு தான் கொஞ்சம் தொல்லை பண்ணுறார், அதை சந்திரன் தடுத்துடுறார். மொத்தத்தில் 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். அனுகூலமான எண் 3 4 வடக்கு கிழக்கு பச்சை நீலம் சனி, 2 1 தெற்கு மேற்கு மஞ்சள் சிவப்பு, ஞாயிறு. தனுசு ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. அர்த்தாசிரம சனி. ஆமாம், சந்திரனும் உதவியாக இல்லை. அதனாலே கவனம், வழிபாடு முக்கியம். ராகுவும் சூரியனும் உதவியாக இருந்தால் கூட சனியும் சந்திரனும் உதவியாக இல்லை. எனவே நிதானம், பொறுமை, கவனம். பேச்சிலே பொறுமை, கவனமாக இருங்க. அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை சனி, 2 வடக்கு மஞ்சள், ஞாயிறு. 2 நாட்களும் தேவையற்ற கோபமும் தேவையற்ற பேச்சும் அதிகமாக இருக்கிறது. பணிவும் பொறுமையும் முக்கியம். நேயர்களே, 2 நாளுமே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால வழிபாடு முக்கியம். ஏன், மற்றவங்க கண்ணு ரொம்ப பிரச்சனை. அதனால் சூரியனுக்கும் விநாயகருக்கும் 2 நாளும் தீபம் போட்டுருங்க. ஏழைகளுக்கு 2 நாளும் பசியாத்துங்க. மஞ்சள் அல்லது சிகப்பு அல்லது கருப்பு அல்லது நீலம் நிற துணி தானமாக கொடுங்க. பழசோ புதுசோ. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஒன்று படித்து பாருங்கள். உடையார், கண்மணி தாமரை, கிருஷ்ணாவதாரம், நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், படித்து பாருங்கள். கோயிலிருந்து 1/4 மணி நேரம் ஆகுது. நியாய தர்மப்படி நடந்து போங்க. 2 நாளும் இதெல்லாம் செய்யுங்க. திருஷ்டி இருக்காது, அதிர்ஷ்டம் அதிகமாகும். உறுதி. மகர ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். சனி ஞாயிறு 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். 7.5 சனி முடிஞ்சு போச்சு. குருவோட பார்வை வேற இருக்குது. 2ஆம் இடத்து ராகு தான் கொஞ்சம் தொல்லை பண்ணுறார், பார்த்துக்கலாம். 2 நாளுமே வெற்றி, சந்திரன் உதவியாக இருக்கிறார். உங்கள் பிறை பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 7 9 வடக்கு கிழக்கு மஞ்சள் நீலம் சனி, 2 1 தெற்கு மேற்கு சிவப்பு மஞ்சள், ஞாயிறு. நேயர்களே, 2 நாளுமே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால வழிபாடு முக்கியம். ஏன், மற்றவங்க கண்ணு ரொம்ப பிரச்சனை. அதனால் சூரியனுக்கும் விநாயகருக்கும் 2 நாளும் தீபம் போட்டுருங்க. ஏழைகளுக்கு 2 நாளும் பசியாத்துங்க. மஞ்சள் அல்லது சிகப்பு அல்லது கருப்பு அல்லது நீலம் நிற துணி தானமாக கொடுங்க. பழசோ புதுசோ. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஒன்று படித்து பாருங்கள். உடையார், கண்மணி தாமரை, கிருஷ்ணாவதாரம், நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், படித்து பாருங்கள். கோயிலிருந்து 1/4 மணி நேரம் ஆகுது. நியாய தர்மப்படி நடந்து போங்க. 2 நாளும் இதெல்லாம் செய்யுங்க. திருஷ்டி இருக்காது, அதிர்ஷ்டம் அதிகமாகும். உறுதி. கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். சனி ஞாயிறு 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். உயர்வாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும், பிடிவாதம் ஜெயிக்கும், தைரியம் ஜெயிக்கும், சுறுசுறுப்பு ஜெயிக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 6 5 வடக்கு தெற்கு பச்சை நீலம் சனி, 7 9 தெற்கு மேற்கு மஞ்சள் சிவப்பு, ஞாயிறு. நேயர்களே, 2 நாளுமே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால வழிபாடு முக்கியம். ஏன், மற்றவங்க கண்ணு ரொம்ப பிரச்சனை. அதனால் சூரியனுக்கும் விநாயகருக்கும் 2 நாளும் தீபம் போட்டுருங்க. ஏழைகளுக்கு 2 நாளும் பசியாத்துங்க. மஞ்சள் அல்லது சிகப்பு அல்லது கருப்பு அல்லது நீலம் நிற துணி தானமாக கொடுங்க. பழசோ புதுசோ. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஒன்று படித்து பாருங்கள். உடையார், கண்மணி தாமரை, கிருஷ்ணாவதாரம், நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், படித்து பாருங்கள். கோயிலிருந்து 1/4 மணி நேரம் ஆகுது. நியாய தர்மப்படி நடந்து போங்க. 2 நாளும்
இதெல்லாம் செய்யுங்க. திருஷ்டி இருக்காது, அதிர்ஷ்டம் அதிகமாகும், உறுதி. மீனராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் இருக்குது. 7.5 சனி இருக்குது. 12ஆம் இடத்து ராகு வேற தொல்லை பண்ணுறார், சந்திரனும் தொல்லை பண்ணுறார். வீண் செலவு, தூக்கமின்மை, கவலை இப்படி அதிகமாக இருக்கிறது. ஜாக்கிரதை, நிதானம், பொறுமை. 3 நட்சத்திரத்துக்கும் வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 5, மேற்கு, பச்சை, சனி 2, வடக்கு, மஞ்சள், ஞாயிறு. 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் 2 நாளுமே சூரியனுக்கு தீபம் காட்டணும். மனசுக்குள்ளே சில மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் ராகவேந்திரரே போற்றி, ராமானுஜரே போற்றி, ரமணரே போற்றி, ரகோத்தமரே போற்றி. இந்த மந்திரம் 2 நாளும் சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. 2 நாளும் குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாற்றணும். நியாய தர்மப்படி நடங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, படித்து பாருங்கள். 1/4 மணி நேரமாவது படிக்கணும். இதெல்லாம் 2 நாளும் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தோல்வி இருக்காது. 2 நாளும் கெட்டது தடுக்கப்படும், உங்கள்கிட்ட வர்றதுலேருந்து தடுக்கப்படும், உறுதி. செஞ்சுருங்க. நேயர்களை சனி ஞாயிறு 2 நாளும் சேர்த்து சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.